ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா முருங்கைக்கீரை கூட்டு தான் செய்ய போகிறேன். ஸோ நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இதுக்காக பாசிப்பருப்பு, தக்காளி, பச்சை மிளகா, பூண்டு, பெருங்காயம், மஞ்சள்தூள், உப்பு எல்லாமே போட்டு ஒரு 3 விசில் விட்டு எடுத்து வச்சுட்டேன் குக்கரில். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கடாயில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுட்டு கடுகு, காஞ்ச மிளகா, கருவேப்பிலை இது மட்டும் தாளிப்புக்காக ஆட் பண்ணிக்கலாம் நம்ம. அப்புறமேட்டு சின்ன வெங்காயம் உரித்து வச்சுருந்தேன். ஸோ ஒரு சின்ன வெங்காயம் நீங்கள் நார்மல் வெங்காயம் இருந்தால் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அலசின கீரையை இது கூட ஆட் பண்ணிவிட்டு சும்மா ஒரு 2 வாட்டி வதக்கினா போதும். சீக்கிரமாக அப்படியே வதங்கிடும். வதங்கினதுக்கப்புறமேட்டு நம்ம வந்து வேக வச்சுருந்த அந்த பாசிப்பருப்பு அப்படியே லைட்டாக கரண்டியை வச்சு சும்மா அப்படியே ஒரு இது பண்ணிங்கன்னா நல்லா ஸ்மாஷ் ஆகிடும். ஸோ அதையும் இது கூட ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 to 10 மினிட்ஸ் விட்டால் போதும். இது அவ்வளோதான். ஈஸி தான் இது பண்ணுறது. ஆக்சுவலி நம்ம வந்து சின்ன வெங்காயம் ஆட் பண்ணும்போது டேஸ்ட் நல்லாயிருக்கும், கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருக்கும் சாப்பிடும்போது. அதுக்காக தான். ஸோ இது ரசத்துக்கு, காரக்குழம்புக்கெலாம் சூப்பராக இருக்கும் இந்த காம்பினேஷனு இது சாப்பிடும்போது. ஸோ ஃபைனலாக அவ்வளோதான் முடிஞ்சாச்சு. இது மட்டும் முடியல, எனக்கு எல்லா வேலையுமே முடிஞ்சிடுச்சு. ஸோ லாஸ்ட்டாக தான் நான் கீரை செஞ்சேன். ஸோ நைட்டுக்கு சன்னா சாப்பிடணும் போலன்னு சொல்லிட்டு சன்னா மசாலா செய்யலாம் அப்படின்ட்டு எடுத்து வச்சுருக்கேன் சப்பாத்திக்கு. கிச்சன் ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு. ஆயுதத்தையும் வச்சுட்டேன். வச்ச ஆயுதத்தை திருப்பி எடுக்க மாட்டேன் நைட்டு வரைக்கும் இன்றைக்கி. அவ்வளோதான், ஃபைனலாக முடிச்சாச்சு. ஸோ டைம் ஆகிடுச்சு, பசிக்க ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ ஒயிட் ரைஸ் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் பாவக்காய் வந்து நல்லா ஃப்ரை மாதிரி பண்ணியிருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் பருப்பு ரசம் வச்சுருந்தேன் இன்றைக்கி. அதையும் ஆட் பண்ணிவிட்டு மெயினான இன்றைக்கி கீரை கூட்டு இதை போட்டே சாப்பாடு சாப்பிட்டுடலான்னா நல்லா கீரை கூட்டு எடுத்துக்கிட்டேன். அவ்வளோதான் இன்றைக்கி என்னோடய லன்ச்சு. ஸோ ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.